உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம், உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நம்ம ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் ஆண்டவரின் அந்த தூய்மையான இதயத்தில் பாவிகளான நமக்கும் இடமுண்டு. ஆண்டவரின் இதயத்தில் அனைவருக்கும் இடமுண்டு. ஜாதி மதம் பாராமல் யாரெல்லாம் பிறரை அன்பு செய்கிறார்களோ, யாரெல்லாம் பிறருக்காக வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுள் காட்டிய பாதையில் வாழ்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் தூய இதயத்தில் இடமுண்டு. இந்த வேளையிலே நாம் இந்த ஆண்டவரின் அன்பிற்கு பாத்திரமாக வாழ அழைக்கப்பட்ட காலத்தில் வாழாமல் ஆண்டவரை விட்டு அகன்று சென்று பாவத்தில் விழுந்த நேரங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம்,
பாடுகின்றோம் இறைவனே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீ, தந்தையினின்று ஜெனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள், தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளில் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொண்டார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தை 6-11 வரை. அந்நாட்களில் மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களினங்களிலும் நீங்கள் திறனானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறம்படச் செய்தார். அடிமைத்தனம் வீட்டினின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே
கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வலிமைகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவர் இரக்கும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. பல்லவி. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். நற்சதிக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறைவாக்கியங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே அதிகமாக வரையப்பட்ட ஒரு ஓவியம் என்று எடுத்துக்கொண்டால் அது இதயமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அன்பு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அன்பை வெளிப்படுத்தாத கலைகளும் இதுவரை இல்லாமல் இருந்ததில்லை. இந்த உலகத்திலே எழுதப்பட்ட காவியங்களும் சரி, காப்பியங்களும் சரி, அல்லது கதைகளும் சரி, கவிதைகளும் சரி, அதிகமாக பாடப்பட்டது என்றால் அல்லது எழுதப்பட்டது என்றால் அது இதயத்தையோ அல்லது அன்பையோ அடிப்படையாக வைத்திருக்கும். இந்த உலகத்தினுடைய மொத்த ஒரு இயக்கத்தையும் சுருக்கிவிடக்கூடிய ஒரு சொல் அன்பு. இன்றைக்கு திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உடல்ல ஒரு முக்கியமான பாகம் என்று சொல்லி சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கேட்டால் உடனடியாக தயங்காமல் சொல்லுவார்கள், இதயம்தான் என்று. இதயம் துடிப்பதையும் சுவாசிப்பதையும் நிறுத்திவிட்டால் இந்த உடல் கூட மண்ணோடு மண்ணாய் மக்கி போய்விடும். எனவே இதயத்தை ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பாக சொல்லுவார்கள். இன்றைக்கு திரு இருதய ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஒருவேளை இந்த ஒரு பின்னணியில் இப்படிப்பட்ட கருத்தியல்களுக்கு மத்தியில் இயேசுவனுடைய அந்த அன்பை, இயேசுவனுடைய இதயத்திலிருந்து வருகின்ற உணர்வுகளை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இதயம் அன்பிற்கான ஒரு அடையாளம். இதயம் ஒரு இயக்கத்திற்கான ஒரு மிகச்சிறந்த அடையாளம். இதயம் அது காதலாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், பாசமாக இருந்தாலும், இன்னும் பல்வேறு வடிவங்கள்ல அந்த அன்பு பரவி கிடந்தாலும் அந்த ஒற்றை இதயம் மாத்திரம்தான் அழகான அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது. எனவே இன்றைக்கு அந்த திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழா நமக்கு இந்த இதயத்தினுடைய செயல்பாடுகளை மாத்திரமல்ல, இதயத்திற்குள் அடங்கி இருக்கின்ற அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. இந்த உடல் முழுவதும் கூட்டி கழித்து பார்த்தால் கையோடும் காலோடும் மூளையோடும் அல்லது நம்முடைய அங்க அவயங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிகச்சிறந்த அல்லது மிகச்சிறிய ஒரு உறுப்பு இதயம். ஆனால் இந்த உடல் முழுவதையும் அது வெற்று இயக்கத்திற்கு மாத்திரமல்ல, மாறாக அர்த்தமுள்ள மனித வாழ்க்கைக்கும் அது அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. இயேசுவினுடைய திரு இருதயம் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் அல்லது செயல்பாட்டிற்கும் மனித உணர்வுகளுக்கும் அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. இயேசுனுடைய வார்த்தையிலிருந்தே அதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு அந்த மத்தேயு நற்செய்தி அழகாக சொல்லுகின்றது. இயேசுனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றது. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். இயேசுனுடைய இதயம் ஒரே ஒரு
காரியத்திற்காக துடித்து கொண்டே இருந்தது. எதற்காக அப்படின்னா, அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அது துடித்து கொண்டது. மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அது சுவாசித்தது. மற்றவர்கள் வளமோடும் நலமோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அது உயிரோடு இயங்கியது. இயேசுனுடைய அந்த சிந்தனை, செயல் அல்லது இதய துடிப்பு முழுவதும் இதுவாக மாத்திரமே இருந்தது. எனவேதான் இன்றைக்கு ஆயிரங்கள் ஆண்டுகள் கடந்தாலும் இயேசுனுடைய இதயம் மாத்திரம் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக நமக்கு இருக்கின்றது. காரணம், அந்த இதயத்திலிருந்து தான் அவருடைய அன்பு அந்த வல்லமையாக வெளிப்பட்டு நமக்கு மீட்பை கொடுத்தது. அந்த இதயம் சுருங்கவில்லை, விரிந்து கொடுத்தது. அந்த இதயம் தன்னுடைய இனத்திற்குள்ளாக அல்லது தன்னுடைய மொழிக்குள்ளாக அல்லது தன்னுடைய தேசத்திற்குள்ளாக அது சுருக்கிக் கொள்ளவில்லை. மாறாக மனித சமுதாயம் மாத்திரமல்ல, அகில உலகத்திற்கும் அது தன்னை விரித்து கொடுத்தது. எனவே இன்றைக்கு திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அந்த மாபெரும் அன்புல நாம் பெற்றுக்கொண்ட அந்த சிறு துளிகளை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பு நம்மை கடந்து வந்திருக்கின்றது. கடந்து வந்த அன்பை நாமும் சுருக்கி வைத்துக் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு விரித்து கொடுக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னன்னு சொல்லிட்டு நம்முடைய சுயநலத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும். வெறுப்பையும் பகையும் தூர எறிய வேண்டும். சமாதானத்தையும் மன்னிப்பையும் வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து புறப்படுகின்ற அந்த அன்பு நமக்குள் நிலைநிறுத்தப்படாமல் மாறாக அடுத்தவர்களோடு பகிரப்படக்கூடிய ஒரு அன்பாக இருக்க, அல்லது பொசசிவ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு மட்டுமே உரித்தான ஒரு அன்பு என்று சொல்லி பல நேரங்களிலே பல மனிதர்களையும் சரி அல்லது செயல்பாடுகளையும் சரி நாம் சுருக்க பார்ப்போம். இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் அது அவனுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற அந்த அன்பு அடுத்த மனிதர்களுக்கு அதோடு நிலைநிறுத்தி கொள்ளாமல் உலகத்தினுடைய கடைக்கோடி வரை செல்லக்கூடிய ஒரு அன்பாக பறந்து விரிய ஒரு நியாயமான உண்மையான அன்பை நாம் செலுத்த இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உன் திருமகனுடைய இதயத்தின் சொல்வதற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அவை மாறல் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்கு கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்களை வெளிப்படுத்தினார். இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவருக்கும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளாயிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் அருள் செய்துள்ளார். ஆகவே வானதூத அனைத்து புனிதர்களோடும் நாங்கள் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அம்மையப்பனே, எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தாள் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை என்றும் அளித்தல் வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் திரு இதயத்தில் இருந்து நமக்கு அளித்த அந்த சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரின் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி நம்மை முழுமையாக தனது இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பிழைக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய்ங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய்ங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இயேசு கிறிஸ்து நன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, பல பேருடைய கேள்வி, ஃபாதர் எப்போ ஃபாதர் கோயிலில் பூசை நடக்கும்? நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மற்றும் நிர்வாக குழுவினருடைய வழிகாட்டுதல் படியும் நம்முடைய கேரள அரசினுடைய நெறிமுறைகளின்படியும் ஆலயங்களிலே திருப்பலி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே வருகின்ற சனிக்கிழமை, அதாவது நாளைய தினம் 20ஆம் தேதியிலிருந்து நம்முடைய ஆலயங்களிலே திருப்பலியானது துவங்கும். இந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்கு முன்பாக ஏற்கனவே உங்களோடு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே மீண்டும் அவற்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அறுபத்தி 5 வயதிற்கு மேற்பட்டவர்களும் 10 வயதிற்கு உட்பட்டவர்களும் திருப்பலியில் வழிபாடுகளில் பங்கேற்க அனுமதி இல்லை. ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கேற்பதற்கு முன்பாக அவருடைய பெயர்களானது பதிவு செய்யப்பட வேண்டும். 100 பேருக்கு மிகாமல் அல்லது அதிகமாகாமல்
அந்த திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும். எனவே ஒரு திருப்பலிக்கு அதிகபட்சமாக 100 பேர். அடுத்தது இந்த 100 பேரும் திருப்பலிக்கு முன்பாகவே வந்து தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, தங்களுடைய உடலினுடைய வெப்பநிலையை அறியக்கூடிய ஒரு பதிவை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது, சானிடைசர் கொண்டு தங்களுடைய கைகளை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து தங்களுடைய காலணிகளை பாதுகாப்பான ஒரு இடத்திலே தனியாக வைக்க வேண்டும். எனவே ஆலயத்தினுடைய அந்த படிக்கட்டுகளிலே அந்த காலணிகளை வைக்க வேண்டாம். மாறாக கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடங்களிலே அல்லது உங்களுடைய வாகனங்களிலே வைத்துவிட்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது நீங்கள் வெளியே எங்கு வந்தாலும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அது கட்டாயம். எனவே முகக்கவசம் அணியாமல் ஆலய வளாகத்திற்குள் வர வேண்டாம். எனவே ஆலயத்திற்குள் வந்தது முதல் இறுதி வரை முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், வழிபாட்டு சமயத்திலும் கூட. நீங்கள் நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது நன்றாக கைகளை நீட்டி கைகளிலே நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாவிலே நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. காணிக்கை பொருட்களுக்கு அனுமதி இல்லை. அதே போல நீங்கள் வருகின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆலயத்திலிருந்து வெளியேறியவுடன் ஆலயமானது கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும். எனவே இத்தனை காரியங்களையும் தவறாமல் கடைபிடிக்க அன்போடு வேண்டுகின்றேன். இந்த ஒரு சூழலில் இத்தனை கட்டுப்பாடுகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இதை சீரும் சிறப்புமாக கொண்டு செல்ல உங்களுடைய ஒத்துழைப்பை நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுடைய கூட்டமானது நடைபெற்றது. எனவே அந்த பொறுப்பாளர்களுடைய கூட்டத்திலே இதை குறித்து ஆலோசிக்கப்பட்ட பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த பங்கு பேரவையும் இணைந்து எப்படி திருப்பலி நிறைவேற்றினால் அனைவருக்கும் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. அதிலே இறுதியாக எடுக்கப்பட்ட தீர்மானங்களின்படி அன்பியங்களை பிரித்து 2 அல்லது 3 அல்லது 4 அன்பியங்களாக இணைத்து திருப்பலியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வார நாட்களிலே நடைபெறுகின்ற திருப்பலியிலும் கலந்து கொள்ளுகின்றவர்கள் அது ஞாயிறு திருப்பலிக்கு சமமாக கருதப்படும். இது மறைமாவட்ட ஆயரவருடைய ஒரு வழிகாட்டுதல் இதற்கு உண்டு. எனவே வார நாட்களிலே நடைபெறுகின்ற திருப்பலியிலே பங்கெடுத்தாலும் அது ஞாயிறு திருப்பலிக்கு சமமாக கருதப்படும். தவறாமல் அனைவரும் இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றேன். 40 அன்பியங்கள் இருக்கின்றன. வார நாட்களிலே அந்த அன்பியங்கள் பிரிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து ஒவ்வொரு அன்பியத்திற்கும் திருப்பலியானது பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை, அதாவது நாளைய தினம் 20ஆம் தேதியிலிருந்து துவங்குகின்ற இந்த வேளையில் சொரப்பாறை ஆலயத்தில் மற்றும் கிளை பங்குகளிலும் திருப்பலிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். ஒரு திருப்பலி சொரப்பாறை ஆலயத்திலும் மற்றொரு திருப்பலி அதே நேரத்திலே கிளை பங்குகளிலும் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை ஒரு கிளை பங்கு, செவ்வாய் ஒரு கிளை பங்கு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளை பங்குகளிலே நடைபெறும். கோழிப்பாறையில் மாத்திரம் இடவசதி காரணமாக, பற்றாக்குறை காரணமாக கோழிப்பாறையில் இருக்கின்ற அன்பியங்கள் அனைத்திற்கும் சொரப்பாறை ஆலயத்திலேயே
திருப்பலிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சொரப்பாறை ஆலயத்திலே சொரப்பாறையில் களத்தில் இருக்கின்ற அன்பியங்களும் மற்றும் சொரப்பாறையினுடைய 7வது அன்பியமும் 3 அன்பியங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொரப்பாறை மண்டலத்திற்கு உட்பட்ட ஆரோக்கிய மாதா அன்பியம், விண்ணரசி மாதா அன்பியம், ஜெபமாலை மாதா அன்பியம், இந்த 3 அன்பியங்களிலிருந்தும் 100 பேர் சொரப்பாறை ஆலயத்தில் நடைபெறுகின்ற திருப்பலியிலும், அதே சமயத்தில் அன்றைய தினம் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நல்லூரிலே நல்லூர் மண்டலத்திற்கு உட்பட்ட பிலிப்பு அன்பியம், யோவான் அன்பியம், மத்தேயு அன்பியம் ஆகிய 3 அன்பியங்களை சார்ந்த 100 பேரும் அங்கு பங்கெடுப்பார்கள். இவர்களுக்குரிய எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அந்தந்த பகுதிகளிலே மேற்கொள்ளப்படும். இதற்கான தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொரு மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அந்த அன்பியங்களை சார்ந்தவர்கள் வாலண்டியர்ஸாக, தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற அன்போடு வேண்டுகின்றேன். என்ன தன்னார்வ தொண்டு செய்கிறது ஃபாதர் அப்படின்னம்னா, ரெஜிஸ்டர், அந்த பெயர்களை எழுதி பெயர், அவருடைய வயது, அவருடைய தொலைபேசி எண் இவர்களை குறிப்பிடுவது. அடுத்தது அனைவருக்கும் சானிடைசர் கொடுப்பது கை கழுவுவதற்கு. அதற்கு அடுத்ததாக வெப்பநிலையை பதிவு செய்வது. இதெல்லாம் முடிந்த பிற்பாடு ஆலயத்தை தூய்மை செய்ய கிருமிநாசினி கொண்டு சுத்தப்படுத்துவது. இதற்கு அந்தந்த வாலண்டியர்ஸ், எந்த அன்பியங்களை சார்ந்தவர்கள் திருப்பலியிலே பங்கெடுக்க வருகின்றார்களோ அந்த அன்பியங்களிலிருந்து வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் இதை சிறப்பாக முன்னின்று செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு சொரப்பாறை மண்டலத்தில் இருக்கின்ற லூர்து மாதா அன்பியம், பாத்திமா மாதா அன்பியம், காணிக்கை மாதா அன்பியம் ஆகிய 3 அன்பியங்களும் 6 மணி திருப்பலிக்கு 100 பேர் அனுமதிக்கப்படுவார்கள். 8 மணி திருப்பலிக்கு நல்லூர் மண்டலத்தில் இருக்கின்ற பேதுரு அன்பியம், பலவேந்திரர், தோமா ஆகிய 3 அன்பியங்களும் 100 பேர் அனுமதிக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் உரிய கால அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திங்கட்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு சொரப்பாறை ஆலயத்திலே கோழிப்பாறையை சார்ந்த புனித வின்சென்தே பால் அன்பியம், புனித சூசையப்பர் அன்பியம், அன்னை தெரேசா அன்பியம் ஆகிய 3 அன்பியங்களை சார்ந்த அன்பர்கள் இங்கு அழைக்கப்படுகின்றார்கள். அன்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு பாலியந்துறையில் முதல் 3 அன்பியங்கள், புனித மிக்கேல் அதிதூதர், ரஃபேல் அதிதூதர், காவல் தூதர் அன்பியங்கள், அவற்றை சார்ந்த 100 பேர். செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு சொரப்பாறை ஆலயத்திலே சொரப்பாறையை சார்ந்த மண்டலத்திற்கு உட்பட்ட முதல் 3 அன்பியங்கள், லூர்து மாதா, பாத்திமா மாதா, காணிக்கை மாதா அன்பியங்களை சார்ந்தவர்களும், அன்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு நீலிப்பாறையிலே நீலிப்பாறை மண்டலத்தை சார்ந்த முதல் 3 அன்பியங்கள், முடியப்பர் அன்பியம், மரிய கொரட்சி அன்பியம், திருத்தொண்டர் லாரன்ஸ் அன்பியம் ஆகிய 3 அன்பியங்களை சார்ந்த 100 பேர். புதன்கிழமை அன்று சொரப்பாறை ஆலயத்திலே கோழிப்பாறையை சார்ந்த குழந்தை தெரசம்மாள் அன்பியம், ஜான் மரிய வியானி அன்பியம், புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பியம் ஆகிய 3 அன்பியங்களை சார்ந்த 100 பேரும் இங்கு சொரப்பாறை ஆலயத்திலும், அதே சமயத்தில் அன்றைய தினம் 6:30 மணிக்கு பாலியந்துறையிலே பாலியந்துறையை சார்ந்த ஆரோக்கியநாதர் அன்பியமும், கபிரியேல் அதிதூதர் அன்பியமும், அதை சார்ந்த 100 பேரும் அனுமதிக்கப்படுவார்கள். வியாழக்கிழமை அன்று
சொரப்பாறை ஆலயத்திலே சொரப்பாறை மண்டலத்திற்கு உட்பட்ட 4, 5, 6 அதாவது சலேத் மாதா, வியாகுல மாதா, சகாய மாதா ஆகிய 3 அன்பியங்களும், அதே நாள் நல்லூரிலே சந்தியாகப்பர் அன்பியமும் யூதா ததேயு அன்பியமும் 100 பேர் அனுமதிக்கப்படுவார்கள். வெள்ளிக்கிழமையன்று இங்கு சொரப்பாறை ஆலயத்திலே கோழிப்பாறையை சார்ந்த 4 அன்பியங்கள், குறிப்பாக புனித அந்தோனியார், புனித மார்ட்டின் தெபோரஸ், புனித பிரான்சிஸ் அசிசியார், மதலேன் மரியம்மாள் ஆகிய 4 அன்பியங்களை சார்ந்த 100 பேரும் நீலிப்பாறையிலே மாலை 6:30 மணிக்கு நீலிப்பாறையை சார்ந்த 4 அன்பியங்கள், குறிப்பாக புனித செபஸ்தியார், மாசில்லா குழந்தைகள் அன்பியம், புனித அருளானந்தர், புனித திருமுழுக்கு யோவான் இவற்றை சார்ந்த 100 பேரும் அனுமதிக்கப்படுவார்கள். மீண்டுமாக சனிக்கிழமையிலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி அந்த பட்டியலானது அதற்குரிய கால அட்டவணை பிரகாரம் பின்பற்றப்படும். எனவே அன்பு உள்ளங்களே, அனைத்து அன்பியங்களும் ரங்கசமுத்திரம் தவிர, காரணம் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் வந்து செல்வதற்கு இயலாது என்பதால் அவர்களுக்கு இந்த வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்படவில்லை. எனவே மற்ற 39 அன்பியங்களுக்கும் தேவையான அந்த கால அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை முறையாக பின்பற்ற அன்போடு வேண்டுகின்றேன். 100 பேர் தான் அனுமதிக்கப்படுகின்ற ஒரு சூழல்ல தயவு செய்து அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லாருக்கும் திருப்பலிக்கு வர்றதுக்கு ஆசை இருக்கும், வேற வழி இல்லை, சூழ்நிலை அனுமதிப்பதில்லை. எனவே நாமும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் தொடர்ந்து இந்த நோயை நாம் வென்றெடுக்க முடியும். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். இந்த பெயர் பட்டியல்களை கொடுத்து பதிவு செய்வது அப்படிங்கிறது, நாளைக்கு உங்களுடைய திருப்பலி என்றால் முந்திய நாளே, இன்றைய தினமே உங்களுடைய பெயர்களை எல்லாம் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக கொடுத்து அதை பதிவு செய்து அந்தந்த பகுதிக்குரிய பதிவேட்டிலே அதை எழுதி முன்னதாகவே தயாரித்து வைக்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். ஏன்னா ஒரு திருப்பலி நடத்துவது ஒரு 30 நிமிடம் அப்படின்னா இதற்குரிய தயாரிப்புகளை மேற்கொள்ள 1 மணி நேரத்திற்கு மேல் தேவைப்படுகின்றது. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு இவை அனைத்தும் சிறப்பாக தேவை என அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வலது வாய்க்காலுக்கான ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்ட நாங்கள்
உம்மை வேண்டுகின்றோ. எங்களை புனித அன்பு தீயால் பத்தி எரிய சேவையாக செய்வீர். இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்று ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபம். குணமளிக்கும் இறைவா, குணமளிக்கும் இறைவா, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று உரைத்தீரே. என்று உரைத்தீரே. இன்று உலகம் முழுவதும் இன்று உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் நோயினால் கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே இப்பேரிடரில் இருந்து இவ்வுலகை காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகை காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோரை குணப்படுத்தும் ஆண்டவரான இயேசுவின் வழியாக இந்நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இந்நோயினால் இன்னும் பல்வேறு வகைகளிலே பாதிப்பிற்கு உள்ளான ஒவ்வொருவரையும் உமது பரிவிரக்கத்தால் காப்பாற்றியருளும். இப்பேரிடரின் காலகட்டத்திலே தன்னலம் பாராது உதவிடும் நல்ல உள்ளங்களை ஆசிர்வதியும். அல்லலுறும் மக்களுக்கு அன்பு பணியாற்றிடும் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். இந்நோயினால் இறந்த ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா பேரின்ப வாழ்வை அளித்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வை உமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் மனமாற்றத்தை விதைத்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்த்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால்
எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.